அந்த சாங் நடக்கிறப்ப தான் எங்க வீட்டுக்காருக்கு செகண்ட் அட்டாக். ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஐசியூல இருக்காங்க. இப்போ இது 5 டேஸ் போச்சு சாங். இப்போ தினேஷ் எல்லாம் கேட்குறாங்க, "பண்ண முடியுமாக்கா? இன்னைக்கு வர முடியுமா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு." எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, "சாங் தான் மெயின். ப்ரொடியூசர்லாம் லாஸ் ஆகக்கூடாது. ஐசியூல நீ என்ன பண்ண போற? உன்ன உள்ள கூட விட போறது கிடையாது. தே ஆர் கோயிங் டூ டேக் கேர் ஆஃப் மைசெல்ஃப். யூ கோ" அப்படின்னாரு அவரு. ஸோ அங்க வந்தும் அந்த அந்த பெயின்ஃபுல்லா அந்த லிரிக்ஸ் வேற அப்பதான் வருது. "காய்ச்சலுக்கு நாடு வித்தேன், இருமலுக்கு வேத வித்தேன்" அப்படின்னு சொல்லி, "அங்க சுத்தி இங்க சுத்தி வந்தானய்யா மாப்பிள்ளை, சீக்காளிக்கு மறுப்புல்ல" அப்படின்றப்ப எனக்கே கண்ல தண்ணி வருது. உடம்பு சரியில்லாம அவங்க இருக்காங்க. சசி சார் "ஓகே, ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர்" அப்படின்னு கன்சோல் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த சாங் அந்த அளவுக்கு எனக்கு 2010 வந்து மறக்க முடியாத சாங். என்னோட லைஃப்ல மறக்க முடியாத எங்க வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல்ல இருந்தாரு. ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல. அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து டெலிகாஸ்ட் படமே ரிலீஸ் ஆகல. நாங்க ஜான்ல பண்ணோம் அந்த சாங். ஆயிடுச்சு ஒரு 10 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அந்த படமும் வரல. அப்பா நல்ல வேளை இந்த படம் வராம இருக்குது. நம்ம என்னவோ பெருசா என்னவோ சாங் அது அப்படின்னு நினைச்சுட்டேன் நான். அந்த சாங்க வந்து நான் ஒரு பெரிய சாங், ஒரு பிரேக் த்ரூ அதெல்லாம் நினைக்கவே இல்ல அந்த சாங்க. வேண்டா வெறுப்பா பண்ண மாரி ஒரு சாங்கா தான் நான் நினைச்சுட்டேன் மைண்ட்ல. அப்ப நாங்க கரெக்ட்டா திருவண்ணாமலையில இருக்கோம். நானும் எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்கோம். அப்போ மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. "மாஸ்டர் எங்க இருக்கீங்க? நம்ம ஆடியோ லான்ச் இருக்கு" அப்படின்னாரு. இல்ல ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கேரளால இந்த ஷூட்டிங்ல. "மாஸ்டர் சத்யம்ல ஆடியோ லான்ச் இருக்கு." நம்மள எதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க? சோலோ டான்ஸ் சொல்லாம கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். "இல்ல சார் நான் ஷூட்ல இருக்கேன். முடிஞ்சா வாங்க சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா" அப்படின்னாங்க. ஆடியோ லான்ச் முடிஞ்சப்ப ரிலீஸ் அப்ப நாங்க திருவண்ணாமலையில இருக்கேன். அப்ப ஃபோன் பண்ணாங்க, "ரிலீஸ் படம் நாளைக்கு" அப்படின்னு. சரிங்க. ஓகே சார் அப்படின்னு. அடுத்த நாள் அங்க வடபழனி கோயிலுக்கு போனா, எங்க வடபழனில தான் நாங்க பொறந்து வளர்ந்தது ஓகே. எல்லாமே. ஸோ அங்க அந்த குருக்கள் வந்து ஆர்த்தி காமிச்சு வெளிய வந்தோனே பக்கத்துல இருக்கிறவங்க விபூதி குடுக்காம என்ன பார்த்து, "அம்மா நேத்து ஒரு படம் பார்த்தேம்மா. என்ன பண்ணியிருக்கீங்கம்மா?" அப்படியே கண்லலாம் தண்ணி வந்துருச்சும்மா. நெஞ்சே கனத்துருச்சும்மான்னாரு. அப்பா கோயில் சன்னிதானத்துல முருகர் முன்னாடி ஒரு நல்ல பாசிட்டிவான வேர்ட் வந்துச்சு. வேற மாதிரிலாம் வராம என் பொண்ணு எதுவும் திட்டமாட்டா அப்படின்னு நினைச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு வினு சக்கரவர்த்தி சார் தான் கால் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கால் அவங்க தான் பண்ணாங்க. ஐயர் சொன்னாரு. அப்புறம் கால் வந்து சார் தான் பண்ணாரு. "அம்மா நல்லா பண்ணியிருந்தேன்." ஏன்னா வினு சக்கரவர்த்தி சார்லாம் என்ன நெறைய வருஷங்களுக்கு முன்னாடி நடி நடின்னு சொல்லிட்டு இருந்தவரு. "நல்லா பண்ணியிருக்க சுஜாதா, சூப்பர்மா. மனம்லாம் அப்படியே இறுகிடுச்சும்மா, கனமாயிடுச்சும்மா நெஞ்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தம்மா" அப்படின்னு. அப்புறம் சக்கரவியூகம் டைரக்டர் மகேஷ் சார் ஃபோன் பண்ணாரு. ஓகே. "என்னம்மா சாங் பார்த்தேன் மாஸ்டர். நல்லா இருக்கு அந்த சாங்" அப்படின்னு. ஸோ ஓகே எல்லாரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு சமுத்திரக்கனி சார் ஃபோன் பண்ணாரு. "மாஸ்டர் படம் பார்த்தீங்களா இல்லையா?" அப்படின்னாங்க. "இல்ல சார் பார்க்கல." "என்ன மாஸ்டர் நீங்க போய் பாருங்க தியேட்டர்ல உங்க சாங் எந்திச்சு சீட்டு மேல ஆடிட்டு இருக்காங்க" அப்படின்னு. நான் "என்னடா அப்படியா?" அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல ஆக்சுவலா. அந்த அளவுக்கு வந்து அது வேற மாரி ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு எல்லாருக்கும். அந்த அக்கா மேல ஒரு பரிதாபம் வந்திருக்கு அப்படின்றது, ஐயோ! தேங்க் காட் அப்படின்னு நினைச்சுட்டேன்.